தேனாம்பேட்டையில் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் அமைந்துள்ளது. இந்நிலையில் இங்கு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலினை திருத்துறைப்பூண்டி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆடலரசன் இன்று டிசம்பர் 10, 2025 சந்தித்து பேச அனுமதி கேட்டதோடு என்னுடைய தொகுதி பிரச்சனையை குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்க வேண்டும் என அவர் கூறினார். அப்போது ஆடலரசன் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் கடும் கோபமடைந்த ஆடலரசன் தன்னுடைய கட்சியின் அடிப்படை உறுப்பினர் அட்டையை வீசி எறிந்து பரபரப்பை ஏற்படுத்தினார். மேலும் ஆடலரசன், நான் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் எனக்கு அனுமதி மறுக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து ஆடலரசன் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் அவரது தொகுதி பிரச்சனையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றுவதாக உறுதி அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.